ஏற்ற வேளையில் நல்ல வாக்குத்தத்தங்கள் தந்து நம்மை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். நம்ம சோர்ந்துட்ட நேரங்கள்லாம் அவருடைய புதிய கிருபைகளை தந்து என்னை விழுவிடாமல் சுமந்ததை நான் போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்திரையா, ஒரு வார்த்தைகளால் என்னை நடத்தினேன். மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குழைப்பான். அவன் நல்ல கையை தட்டி ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. வீணை கொண்டு மீட்டார், வீணை கொண்டு மீட்டார். எல்லாம் நல்லா சத்தத்தை ஆவியே துதியினால எரிக கோட்டை ஆமென் துதித்த பொழுது, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சங்கிலிகள் தெரிப்பட்டது. ஓ, நம்ம சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது. தேவன் நீங்களும் நான் இடத்தில் ஆராதிக்கிறோம். ஓ ரப, நமக்காக வழிகள் திறக்கப்பட போகிறது. நமக்காய் சங்கிலிகள் சிறியதன திட்டம் கண்டவுடல் புரிந்து கொண்டே. உங்களுக்கு கொடுத்த திட்டங்கள் மேலானது. என் திட்டம் ஆசைகள் சிறியதன திட்டம் கண்டவுடல் புரிந்து கொண்டே. தற்கால தேவை நாடடி உம்மை நோக்கி பார்த்தே. தற்கால தேவை குடும்பத்தை நம்ம பிரதேசம் பண்ண போகிறோம். கத்த நல்லவர். அதுக்கு முன்பதாக கிராமத்திலேருந்து சகோதரர் சரவணன் வந்திருக்கிறாங்க. அவங்க சாட்சியை ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லுவாங்க. எப்படி ரசிக்கப்பட்டாங்க, அவருடைய வாழ்க்கை என்ன, இயேசு இன்னைக்கு என்ன செய்கிறாரு, நம்முடைய பிள்ளைகள் மட்டும் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார் பார்ப்போம். நிறைய மக்கள் இந்த பக்கம் சேர் இருக்கு பாருங்க. ரொம்ப தெரியாது. நான் படிக்கிறது வயசுல, நான் வயசு கோளாறுல நான் ரொம்ப பசங்க கூட சுற்றி நான் 10வது படிக்கும்போது எடுத்தேன். 5 வயசுல எடுத்து நானசானம் எடுத்துட்டு எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ விளையாட்டு சமாசம் நானசானம் எடுத்துட்டேன். நானசானம் எடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தேமா, பசங்க கூட குடிச்சின்னு 13 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 8வது படிக்கும்போது நான் குடிப்பேன். 8வது படிக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சு நான் அப்புறமா 10வது எடுத்துட்டேன். நானசானம் எடுத்து அப்படி விட முடியல. விடாத நான் எப்படி ரொம்ப நாளாக காலேஜ் எல்லாம் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் முடிச்சு எல்லாம் ஸ்கூலுக்கே குடிச்சிட்டு போய் தான் உட்காருவேன். 8வதுலேயே குடிச்சிட்டு போய் 3 மணிக்கு போய் உட்காந்து குடிச்சிட்டு தான் போய் உட்காருவேன் ஸ்கூலில். ஆண்டவர் என்னை எத்தனை 35 வயசுல தான் என்ன தெரிஞ்சார். நான் ரொம்ப மரண வயதில் போய் பட்டு சாவுக்கு கடந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் முடியாது. டாக்டரே கை விட்டான். உன்னால் முடியாது, இது மேலே மருந்து மாத்திரமே இல்லை, உனக்கு ஊசியே ஏற்ற முடியாது. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊசி ஏற்றினாங்க. என் ஊசி ஏற்று ஒரு 12 மணிலேருந்து வெடிக்கால 3 மணி வரைக்கும் ஊசி ஏற்றினா டாக்டரே முடியல, உங்களுக்கு மருந்தே கிடைக்கல. மருந்து போய் வேறு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிட்டு வந்தேன் நைட்டு 2:30 மணிக்கு. என் ஊசிக்கு, என் வயிற்று வலிக்கு, மாத்திரைக்கு எவனோ மருந்தே கொடுக்க முடியல. ஆண்டவர் அப்படியே அற்புதம் எனக்கு என்ன செய்தாருன்னா, நான் எங்கெங்கோ போய் பார்த்தா முடியவே இல்லை. நைட் ஆனால் எனக்கு வயிறு வலி எடுத்துக்கும். நைட் ஹாஸ்பிட்டல் போவேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல், எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்தா டாக்டரே மறந்துட்டான். நான் தாண்டா உனக்கு வயிறு வலி என்னால பண்ணவே முடியலடா. போய் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிட்டு வந்தேன். தனியாரில் போய் துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தான். 2000 ஆயிடுச்சு அந்த மருந்து மட்டும் வாங்கினதுக்கு. அப்படி போட்டால் கொஞ்ச நேரம் தான் எடுத்து முடியவே இல்லை, ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அப்புறம் ஐயா தான் ஒரு பாஸ்டர்களை சொல்லி வைத்து போனார், வாடா இது மாதிரி போகலான்ட்டு. போயிட்டு குழம்பு கமல்நாதன் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கால போயிட்டு ஜெபம் பண்ணி போராட்டத்திலேருந்து, பிசாசு அடிமத்தானத்திலேருந்து நான் விடுதலை ஆகி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறேன். பழுவேறு கிராமத்தில் நான் பாஸ்டராக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு தேர்ந்து வந்ததுக்கு நன்றி. ஒரு முறை ஷோக்கு ஒரு கை கால் விழுந்த மாதிரி ஷோக்கு வந்துச்சு. அதுலேருந்து தேவன் எனக்கு நல்ல இந்த சபைக்கு ஜெபிச்ச போது பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சேன். இந்த சபைக்கு வந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரே நல்ல விடுதலை. ஆனால் உண்மையிலே ஷோக்காக இருந்தால் எனக்கு விடுதலை கிடைக்காது. ஆனால் எத்தனை போராட்டத்தின் மத்தியில், ஆனால் எங்கெல்லாமா பார்த்தேன், எத்தனை இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சபைக்கு எனக்கு ஒரே நாள் அந்த நிமிஷமே, அதுக்கு சாட்சி சுரேஷ் இங்கே இருக்க, சதீஷ் இருக்கிறாப்புல, ரேவதி இருக்காப்புல,
எனக்கு கூடயே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து என் கூட நின்னவங்க இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. அவ்வளோ மோசம். ஆனால் வந்து அந்த ஒரு நாள்லேயே எனக்கு விடுதலை. ஏன்னா பார்க்குறவங்க சொன்னாங்க, ஐயோ இந்த பாஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க, இந்த பாஸ்டர் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சண்டை போடுவாங்களேன்னு அப்படின்னு ஒரு 2-3 பேர் பேசவும் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரே நாளில் அந்த நிமிஷம் விடுதலை கொடுத்தாரு. அதே மீண்டும் ஒரு சாட்சி நம்ம கேட்போம். எனக்கு சங்கீதா செட் இருக்காங்க. அவங்க பயந்து வந்தாங்க, இந்த சபைக்கு வரலாமா பாஸ்டர், என்னை சேர்த்துக்கலாம் பாஸ்டர். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தான் சபை. அவங்க வந்து இப்போ அவங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் தான் நான் இந்த சபைக்கு வந்தேன். முன்னாடி வரைக்கும் நான் சபைக்கு போனேன், பெரிய சபை தான். ஆனால் நான் ஒழுங்காக போனதே கிடையாது. ஒரு மாதம் கூட நான் 4 வாரம் சபைக்கு போனதே கிடையாது. போவேன், அங்கே இருக்கிறவங்களே எனக்கு யாரும் தெரியாது. சபையில் நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் ஒரு மாதம் கூட நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு போனதே இல்லை. எனக்கு யாரும் விசுவாசிங்களும் யாரும் நண்பர்களும் கிடையாது என்னை கூட்டணும் போகிறதுக்கு. ஒருவேளை நான் வரலன்னா என்னை ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. அதனால் நான் வாழ்ந்தது ஃபுல்லாக பாவ வாழ்க்கையில் தான் வாழ்ந்தேனேன் இந்த சபைக்கு வர வரைக்குமே. போன வருஷத்தில் தான் வந்து ரேவதி அக்கா அவங்க தான் என்னை கூட்டின்னு வந்தாங்க இந்த சபைக்கு. நம்ம கூட ரொம்ப யோசிச்சேன், ஏற்கனவே ஆத்துமா செத்து போய் கிடக்குது, நான் உயிர்ப்பிக்கப்படவே இல்லையே, போகிற சபையும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசுப்பாவை தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு 6 மாதமாக ரொம்ப உடம்பு முடியாமல் தலை சுற்றலாம் நடந்துச்சு. ரொம்ப டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம், ஸ்கேன் முதற்கொண்டு எல்லாம் எடுத்து பார்த்தோம். எதுவுமே ஒன்றும் இல்லை, நார்மல் தான் வந்துச்சு. அப்புறமா கடைசியாக வயிற்றுல ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கட்டியே எடுக்கணும், அதில் இருக்க யூட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாகவும் இருந்துச்சு, நம்ம ஜீவனோடு இருப்போமா போய் சேர போகிறோமா ஆண்டவர்கிட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அழுதுகிட்டு தான் இருப்பேன் நான். ஆனால் நான் அழுகிறது வந்து ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் மனுஷனுக்கு முன்னாடிக்காக நான் கம்முன்னு தான் இருப்பேன், உள்ளுக்குள்ளேயே கலங்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு காலையில் கூட நான் சர்ச்சுக்கு போக மாட்டோமோ, நம்மளால போக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பிரதர் வந்திருக்கும் போது கூட சொன்னேன், என்னால் சுத்தமாக முடியல, நான் காலெல்லாம் வலிக்குது, என்னால் நடக்கக்கூட முடியல, நான் வந்தாதான் இப்பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் வேண்டும் பொழுது அருமையான சிஸ்டர், பிரதர், உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் உறுதிப்படுத்தி தான் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட போட்டுருக்கிறீங்க. எத்தனை கஷ்டங்கள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் பவுல் சொன்னது போல மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களாலும் நிகழ்காரியங்களாலும் தூதர்களாலும் வேறு எந்த சிஷ்யானாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. பசியானாலும் பட்டியானாலும் சொல்றாங்க. அந்த நிலையில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்து அந்த பூர்ண நிலையோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தருக்காக கடைசி வரையில் ஊழியம் செய்த ஆத்துமாக்களை 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தருக்கென்று நீங்கள் வாழ்வீங்களா என்ற ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு போடுங்க. பரிசுத்த வரவங்களாம் நம்பிக்கைலாம் கொஞ்சம் கை நீட்டுங்க. செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற பலவா சங்கரபதியிலவா கபரபலவாம் துரபலவி கபரபலவா. ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வார் என்று சொன்னான், என் பிதாவார் கனப்படுத்துவார் ஆண்டவரே. லூக்காவில் சொல்லும்போது பிதாவின் சித்தத்தை அறிந்து எவனோ ஒரு ஊழியம் செய்கிறானா அவன் கனப்படுத்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இதனால் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு நெய்யோடு கூட உனக்கு போடுகிறாங்க. ஆண்டவரே, பரிசுத்தவான்களாகிய நாங்கள் பிதா குமார் பரிசுத்த ஆவின் நாமத்தினால் இவர்களை உமக்கென்று பிரித்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணுகிற ஆண்டவரே, கர்த்தாவே, இவருடைய தரிசனங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே, இவருடைய எல்லா விஷயமும் நிறைவேறணும் ஆண்டவரே. ஆண்டவரை ஆசீர்வதியும், சுகத்தோடு தீர்க்காய்ஸ்வரர்களை பாதுகாரும் ஆண்டவரே. நிறைவேற வரைக்கும் பாதுகாப்பு சொன்ன அந்த அற்புதமான வார்த்தைகளை அவரை ஆசீர்வித்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வர்ணங்கள், வல்லமைகளுக்கு செய்யணும். ஒரு ஆண்டு மகிழ்ப்படுத்திக் கொள்ள சாமி பெரிய காரியங்களை செய்யும், பலப்படுத்தும். ஜீவன நாளெல்லாம் நமக்கென்று ஒரு கோடி ஜனத்தை ஆயத்தப்படுத்த கருவித்தார். இயேசு நாமத்தில் இதாவே ஆமென். சந்தோஷமாக
இல்லை சொன்னா ஒரு காரு மகளை கொடுப்பேன், மாடி கொடுப்பேன்னு சொல்லல. எந்த காரை போய் கேட்பான், ஆண்டவரே தெய்வமே எனக்கு ஒன்றும் வேணாம், என் கையை கால் நல்லா வச்சுருந்தேன் போதும், நான் ஓசி சாப்பிடுவேன். ஆண்டவர் நமக்கு அந்த ஜீவிய காலத்தை கூட்டி விடுவோம். அல்லையே சொன்னாங்களா? அந்த நாளில் நான் படிக்க போகிற வேதாசனம் நான் பாடி பாடி அழைப்பேன். அந்த நேரம் கிடையாது, அந்த கஷ்டமும் கிடையாது. இந்த ஆலயத்தினுடைய இந்த விழா ஆக நான் கொண்டு வந்துற வார்த்தை, நம்ம எல்லாரும் ஏசியா புஸ்தகத்தை எடுப்போம். ஊழியக்காரருக்கும் சபைக்கும் சேர்ந்து, சபைக்கும் விசுவாச மக்களுக்கும் கத்தர் சேர்ந்து கொடுக்கல. அதில் சொல்லுங்க, வேதத்தை எடுத்து வாசிப்போம். 40ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். இன்னொரு கூட ஒத்துழைக்கணும், எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் கம்மி. இதை பாருங்க தம்பி, டை கலசத்தை காணுங்க, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நான் சத்தம் போடுவேன், பேசக்கூடாது, நல்லா கவனிக்கணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்தரங்கள் ஒன்று சிருஷ்டித்தவர் அநாதி தேவன், நான் சோர்ந்து போவதும் இல்லை, இதை படைவதும் இல்லை என்று நீ அறியாயோ? இதை நீ கேட்டதும் இல்லையோ? என் ஊழியக்காரரே, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என் தேவன் 2 பேருக்குமே பேச அனுப்பிச்சிருக்கிறார். அப்போ நான் வயலாம் தியானிச்சுட்டு வந்தேன். இந்த நேரத்துல கர்த்தர் அந்த அர்த்தம் முடிவானது வசந்த படிக்கமா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் நெறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து விழுவார்கள். சாதாரணமான வார்த்தை இல்லை இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை படிச்சு தான் இந்த வயசு வரைக்கும் சும்மா அழகா போயிருக்கு. அல்லேலூயா சொல்லாங்களா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாங்களா? கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா சொல்லலாம். சவுலை பவுலாய் மாற்றின கர்த்தர் இந்த அந்தோணி சாமியை ஜாஷுவாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லலாம். ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய, ஒரு மனுஷனை வாழக்கூடிய, ஒரு மனுஷனை ஆசரிக்கூடியவர் அவரெல்லாம் இயேசு மாத்திரமே. எல்லாம் மறந்துடலாம் வேண்டியவங்கள யாரும் மறக்க மாட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். பெற்றவங்களே மறந்துடலாம். எடுத்து வாசிங்க, தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 49 அதிகாரத்துல 13, 14, 15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, மணி மாதிரி வாசிக்கணும். அம்மா பாடம் படிக்கிறாங்க பாருங்க. கம்பீரித்து பாடுங்கள் பூமியே, களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார், சிறுமைப்பட்டுகிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஏன் பாருங்க, சீயோனோ கவனிக்கணும். சீயோனோ யார்? அந்த சீயோன் சபை, சபையில் உள்ள மக்கள். அல்லேலூயா சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட பர்சன், ஒரு ஊழியக்காரர், இல்ல கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்றேன். சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். தாயானவர் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் கரங்களை வைத்து கத்தனை பயன்படுத்தினேன். இந்த நேரத்தில் வந்து திருமணம் சார் இவ்வளவு தூரத்தில் அவ்வளவு தூரம் என்ன பாவம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்ன பாவம் அவ்வளவு தூரம் என்ன பாவம் அவ்வளவு
கர்த்தர் உன் தலைவனிடத்துல பலப்பூர்வமாய் விளங்குது உன்னை பலப்படுத்துகிறேன் நான். நன்றி ஆண்டவரே.